நம்ம எல்லாருமே ஜாலியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த டைம்ல வந்துட்டு இப்போ நீங்க ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. அது யாரை பத்தி, என்ன, ஏது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவியை பார்த்துடலாம். தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலிருந்து திரைத்துறை கனவுகளோடும் தொலைக்காட்சியில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற விருப்பத்தோடும் தினம் தினம் சென்னையை தேடி வந்திறங்கும் இளைஞர்கள் இங்கு ஏராளம் ஏராளம். அப்படி தனக்குள்ளும் பல கனவுகளோடு வந்திறங்கி இந்த நாள் வரையிலும் அந்த முயற்சியில் போராடி கொண்டிருக்கும் இளைஞர்களில் ஒருவர்தான் நம் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸின் தொகுப்பாளர் நிரஞ்சன். வழிநடத்த யாருமன்றி, தூக்கிவிட தோள்களன்றி, தன் சொந்த முயற்சியில் காலூன்றி போராடும் இந்த முயற்சி மிகு இளைஞனை தொகுப்பாளராய் கொண்டிருப்பதை நம் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் மேடை பெருமையாய் நினைக்கிறது. இப்போது இங்கு இந்த மேடையில் நம் முன்னால் நிற்கும் நிரஞ்சனின் பின்னால் இருக்கும் வழிகளும் கனவுகளும் நம்மில் பலருக்கு துளியும் தெரியாது. சென்னை வந்த புதிதில் வேலை தேடியும் நடிப்பதற்கென வாய்ப்பு தேடியும் சென்ற இடங்களிலெல்லாம் அவமானங்களையும் புறக்கணிப்புகளையுமே பார்த்து பார்த்து பழகி போன நிரஞ்சனின் ஞாபக அடுக்குகளில் நிச்சயம் துயரங்கள் மாத்திரம்தான் நிறைந்து போயிருந்திருக்கும். தன் மழலை பருவத்தில் தந்தையை இழந்து தன் குழந்தை பருவத்திலேயே குடும்பத்தின் சுமைகளை தோளில் தாங்கிய துடிப்பு மிக்க இளைஞன் நம் நிரஞ்சன். இவர் ஒரு மேடை பேச்சாளர், ஸ்டாண்ட் அப் காமெடியன், சிறு சிறு கதாபாத்திரங்களில் வெள்ளித்திரையிலும் தலைகாட்டிய நடிகன், இன்னும் ஓர் அழுத்தம் திருத்தமான அடையாளத்திற்காய் காத்திருக்கும் கலைஞன். ஜெயா டிவி அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஜெனோவா. நிரஞ்சனுக்கு அப்போ 2.5 வயசு. எனக்கு திருமணமாகி 3.5 வருடங்கள்லேயே எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அப்பா இல்லாதனால என்னால் படிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் அவன் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன். மிமிக்ரி பண்ணுறது, மேஜிக் பண்ணுறது, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கற்றுக்கிட்டு அதை வாசிக்கிறது. அப்போ என்னடா இவன் இப்படியே செஞ்சுருக்கான், உன்னை படிக்க போச்சோன்னா நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவேன் அவனை. என்னால் போலீஸ் வேலைக்கு ஏற்காது, பிடிக்கலை. நான் அங்கே போய் நான் டிவிலேயோ ஏதாவது ஒன்று நான் நல்லா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தாம்மா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களை விட்டுட்டு போய் காலேஜ் படிக்க போனவன் தான் ஒன்றும் வரலை. ஃபோன்லேயே தான் பேசுவோம். அவனுக்கு ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் தைரியம் சொல்கிறேன், நல்லா எதுக்காக இருந்தாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. என்னோட வேண்டுதலும் என்னோட கவலையும் கண்ணீரும் உன்னை நோக்கியே இருக்கும். அதனால் உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ ஜெயிச்சு வா. ரொம்ப நன்றிங்கய்யா. என் மகனை பார்த்துக்குங்கய்யா. என் மகன் இல்லை, உங்கள் பிள்ளைங்கய்யா. எப்படியும் ஒரு நாள் என் மகன் பெரிய ஆளாக வருவான், அவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய உயரத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும் தன் தாயின் கனவுகளுக்காக போராடும் நிரஞ்சன் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் அதற்கான வாய்ப்புகளையும் வழங்குவதில் நம் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் மேடை மகிழ்ச்சி கொள்கிறது. அதாவது நிரஞ்சன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே நாங்கள் சும்மா ஃபன்னுக்காக நிறைய விஷயம் சொல்லுவோம், கலாய்க்கிறதுக்காக நீ எல்லாம் எதுக்கு ஆங்கராக வந்தேன்னு அப்படி ஃபன்னுக்காக சொல்லுவோம். பட் அவருக்குள்ளே இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி தான் பார்க்குறோம். சாரி பிரதர், ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுதா? ஆனால் பட் உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பார்க்கலன்னு சொல்லி. ஊருக்கு போனீங்களா இல்லையா? அது தெரில நிறையா எனக்கு அது சொல்ல தெரியல. கொஞ்ச நாட்களாக உங்கள் வாழ்க்கை பயணம் ஒரு ஆங்கராக தொடர்ந்துட்டு இருக்கு. பட் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல், அண்ணனுக்கு ஒரு ரோல் மாடல். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ரோல் மாடல் யாரு? ஆக்சுவலாக ஆர்ஜே விக்னேஷ் அவரை சொல்லலாம். ஓ, ஆர்ஜே விக்னேஷ் அவர் தான். ஆமாம், ஏன்னா இப்போ எப்படி ரஜினிகாந்த் ஒரு இந்த நிறத்துக்கான மாயை உடைச்சாரோ, நான் நிறைய நேரம் யோசிப்பேன், என்ன நம்மளே போய் ஆங்கர் கூப்பிடுறாங்க. ஆங்கர்னால் ரொம்ப அழகான பசங்களாக இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. இந்த ஆர்ஜே விக்னேஷ் உடைச்சார். அதை அவர் உடைச்சப்ப அவர் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ரொம்ப திறமையாக நல்லா பேசினாலே போதும் அப்படின்றப்ப அவர் என்னைக்காவது மீட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஒரு தடவை மேயாதமான் ஆடியோ லான்ச் அப்போ நான் ஹோஸ்ட் பண்ணேன். அப்போ மேலே ஏறி வந்தப்ப பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த சம்பவம் மட்டும்தான். ஆர்ஜே விக்னேஷ் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கீங்க. ஆனால் நிரஞ்சன்கிற ஒரு கேரக்டர் ஆர்ஜே விக்னேஷ் தெரியுமா? தெரியாது.
சார் நீங்க வந்தோடனே ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இந்த ஸ்டேஜ்ல வந்துடுச்சு. கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுல இருந்தே உங்க கமெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது அந்த வகையில வந்து ஐயா, அப்படிலாம் இல்லையா? ஆமா, அவர் எப்படி ஆங்கரா ட்ரை பண்றாரோ அதே மாதிரி நான் காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனே எதுவுமே ட்ரை பண்ணாம இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா அவர் சொன்னது உண்மை. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சூப்பர்ண்ணே, கரெக்டா சொன்னாரு பாருங்க. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஐயா, அப்படி இல்லையா? திறமை இருந்தால் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா நிரஞ்சனுக்கு இது மொமெண்ட்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு தான் இது மொமெண்ட். என் லைஃப்ல முதல் முறையா நடக்கிற மொமெண்ட் இது. உண்மையிலே நான் தான்டா கண் கலங்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. நிரஞ்சனா இப்ப எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இங்க இந்த டீம் எனக்கு கூப்பிட்டு சொன்னதுல இருந்தே கவனிச்சேன், நிறைய பார்த்தேன். உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஷோலாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இதுவே ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் தான். முதல் முறை அடையாளப்படுத்தப்படுறது இருக்குல்ல, அது வந்து லைஃப்ல என்னைக்குமே நிற்கும். அப்படி நீங்க முதல் முறை இந்த உலகத்துக்கு யாருன்னு அடையாளப்படுத்தப்படுற இந்த இடத்துல நான் இருக்குது எனக்கு ரொம்ப நிரஞ்சன், நீங்க ஆசைப்பட்ட உங்களுடைய ரோல் மாடல் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அதுவும் உங்களை பத்தி உங்களுடைய ஷோவெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி 4 வார்த்தை அது என்ன வேணா வர ஃபோர்ஸ் அப்படிதான் இருக்கு. என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆர்ஜே விக்னேஷ் என்ற பெயர் வந்து தமிழகத்தினுடைய நம்பிக்கை பெயரா நான் பார்க்குறேன். மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பேர் ஆர்ஜே விக்னேஷ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அந்த உருவ இதை வந்து ரஜினிகாந்த் எப்படி பண்ணாரு, ஒரு அந்த நிற மாயை உடைச்ச ஒரு ரஜினிகாந்த், அது மாதிரி வந்து நம்ம ஊர் ரஜினிகாந்த்னு கூட சொல்லிக்கலாம். இல்ல சொல்லலாம். இல்ல தம்பி மிகைப்படுத்தி பேசுறாப்ல. அப்ப இனி தமிழ்நாட்டின் ஆர்கே ஏங்க. சோ வந்து அவர் உடைச்சதெல்லாம் பெருசு. ஒரு ரஜினி தான், ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் என்னன்னா, அவர் அன்னைக்கு அந்த ஒரு கேட்டை எட்டி உடைச்சார்ல, அது அவருக்கு மட்டும் முதல் ஷாட்ல. அவர் உடைச்ச கேட் வழியா வந்துட்டு இருக்கவங்க தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள. ஸோ அவர் பண்ணது ரொம்ப பெருசு. அவரால் பலாயிரம் பேர் உருவாயிருக்காங்க. அதுல இல்ல, உண்மையிலேயே அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு உண்மைதான். ஏன்னா ஆர்ஜே விக்னேஷ் பத்தி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா தெரியும். நாங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு காமெடி ஷோ பண்ணோம். அந்த தொலைக்காட்சியில சில காரணங்களால இவங்க ஒரு டீமை வேணான்னு சொல்லி ஒதுக்குனாங்க. பட் அதுல இருந்து அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறாருன்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய வார்த்தைகள் நினைக்கிறேன். நான் இன்னமேல் தான் ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு தேடுறவங்க, அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அண்ணன் கூட சொன்னார், ஒரு டீம் ஒரு சில காரணங்களால புறந்தெழுந்தாங்க. அது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் சரியா தான் இருக்கும். அதனால உங்களை எங்கெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ, ஒரு இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகலன்னா உடனே நான் இந்த இடத்துல விட பெரிய ஆள் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த இடத்துல இருந்து நம்ம ஒன்று கத்துக்கிறோம், ஏதோ ஒன்று நம்மள்ட்ட கம்மியாக இருக்குன்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா, நம்ம அதுல நல்லா வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த எல்லா இடங்களும் திருப்பி நம்மளை கூப்பிடும். அதை விட பெரிய பெரிய இடங்கள் கண்டிப்பா போய் உட்காருவாங்க. ஸோ அதுதான் நடக்கும் நிரஞ்சன், உனக்கும் நடக்கும். ஆரம்பத்தில் எந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் நீ போய் ரிஜெக்ட் ஆனியோ அந்த எல்லா ஸ்பாட்லையும் நீ ஹீரோவாவோ அல்லது நீ நினைக்கக்கூடிய வகையில் ஒரு லீட் ரோல்லையோ கண்டிப்பா போய் உட்காருவ. உனக்கும் கேட்காம 2வது வடையும் எக்ஸ்ட்ரா சிக்கனும் எப்போ வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நீ நடிகன் ஆகுற. அது ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் சூப்பர். நானும் அதுக்கு தான் வேலை செஞ்சேன். வடையை 2வது தடவை கேட்டா நம்மளை திட்டுவாங்க. ஸோ என்னைக்கு அந்த 2வது வடை கேட்காம வருதோ அன்னைக்கு நம்ம பெருசா சாதிச்சிட்டோம். எனக்கு இன்னும் முத வடையே வைக்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா நிரஞ்சன்? இந்த சந்தோஷத்தை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நன்றி பிரபஞ்சமே, நன்றி. சூப்பர் 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 சூப்பர். எல்லாருமே சொல்லுவாங்க ஏதோ சக்சஸ் நோக்கி நீ ஓடுறன்னு சொல்லுவாங்க நிரஞ்சன். நீயும் அப்படிதான் சொல்ற இல்லையா? ஆனா சக்சஸ் நோக்கி ஓடி அந்த சக்சஸ் அடையிறது இல்லை, நம்ம ஓடுறோம்ல அதுதான் உண்மையிலே சக்சஸ். இதெல்லாம் தான் உன்னோட மெமரி. இதெல்லாம் நல்லா சேகரித்து வச்சுக்க. இது கொடுக்குற சந்தோஷம் நீ வெற்றி அடைகிற அன்னைக்கு கூட கிடைக்காது. இந்த ஓட்டம் தான், இதில் கிடைக்கிற வலி தான், இதில் கிடைக்கிற நிராகரிப்பு தான், இதில் கிடைக்கிற புறந்தள்ளல் தான் உண்மையிலே நமக்கு சந்தோஷம். நாளைக்கு அங்கே வந்து நிற்கும் போது அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும். இப்படியே சிரிப்போடையே அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்தோன்னே இமீடியட்டாக அவனோட கை போய் அதை தொடச்சிருச்சு. ஏன்னா கேமரா பதிவாகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஆங்கரா நிற்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம 100 பேர் அழுக வைப்போம். ஆனால் நமக்கு அழுக வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுதான் யதார்த்தம். நான் என்னைக்குமே சிரிச்சவனாவே எல்லாருக்கும் தெரியணும், என்னைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்குறவனாவே எல்லாருக்கும் தெரியணும்னு ஒவ்வொரு ஆங்கரும் ஒவ்வொரு நகைச்சுவை கலைஞரும் நினைக்கிறதுனால தான் அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது நமக்கு தெரியறது இல்லை. ஜெனரலா அம்மாக்களுக்கு நேர்ல பார்த்துட்டா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா ஒரு பையனா, இது நான் மீடியால இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன்,
அவங்க வீட்டுக்கு வரணும்னா அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அங்க வர்றப்ப பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து பெருமைப்படணும். ஏன்னா நீங்க அங்கதான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனா அந்த சொந்தக்காரன் எல்லாம் சீர் செய்வான், நம்ம போய் சீர் செய்ய வேண்டி இருக்கும். அதை கொஞ்சம் பெருசா பண்ணணும், அது ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கும். இப்படி 1000 பிரச்சனைகளால தான் உங்க பையன் உண்மையிலே ஷூட்டிங்னாலேயோ பிஸியா இருக்கிறதுனாலயோ அந்த டேட் வர முடியாதனாலயோ பண்டிகை காலத்துக்கு வீட்டுக்கு வராம இல்ல. பண்டிகை காலத்துக்கு வீட்டுக்கு போகாத ஒவ்வொரு மீடியாக்காரனுக்கு பின்னாடி இது மாதிரி 1008 வழிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர் சூப்பர். அதெல்லாம் என்னைக்கு அவனே ஓவர் கம் பண்றானோ, என்னைக்கு பை நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படி தூக்கி போட முடியுமோ அன்னைக்கு அவனே வந்துருவான். அதுக்காக நீங்க உங்களோட பாசத்துக்கும் அதுக்கும் ஈடாது. ஆனா இதுதான் விஷயம்ன்றத பேரண்ட்ஸும் சூப்பர் 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 சூப்பர். மனசுக்கு சந்தோஷமான பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.